நம்ம சேனலில் ஒன்று நிறைய ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போங்க. ஸோ வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா அன்பாக்சிங் சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்கிள் வாங்கி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சைக்கிள் வாங்கினப்போ எப்படி ஹெல்மெட்டில் வந்து ஆக்ஷன் கேமரா வந்து ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ஆக்ஷன் கேமரா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் எப்படி கேமரா ஃபிட் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருந்தேன். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க, அப்போ கூட வந்து புரியுமே. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் கேமரா செட்டப் நான் வந்து பண்ணேன்றது சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த காகுல்ஸை பற்றி சொல்லிடுறேன். இந்த காகுல்ஸ் மட்டும்தான் நம்ம பைசைக்கிள் ரைட் பண்ணுறதுக்காகவும் சைக்கிள் ரைடு பண்ணும்போது எதிரில் சூரியன் வந்து நம்ம கண்ணில் வந்து படக்கூடாதுன்னு இந்த வந்து காகுல்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டல்லாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிரைட்னஸை ரொம்ப மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தரும். ஸோ அப்படி பார்த்து இந்த காகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அமேசான்லையா மீஷோலையான்னு தெரில, ஒரு 400 தாங்க இருந்துச்சு, 500 இருந்துச்சு. இந்த காகுல்ஸ் வந்து கேமரா வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ கேமரா எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் கேமரா ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் காகுல்ஸ் வாங்கி இந்த மாதிரி தான் இருக்கும், ப்ளெயினாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எம்சிலும் அப்புறமா ஃபெவிபாண்ட் வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமரா மவுண்ட் வந்து ஒட்டியிருக்கேன். எனக்கு தெரியல ஜெண்டரில் எம்சில் மற்றும் ஃபெவிபாண்ட் வந்து நீங்கள் வந்து பக்கத்துக்கு ஸ்டேஷ்னரி கடையில் கேட்டாலும் கிடைக்கும். அது ஒரு 50 ரூபீஸ்க்குள்ள வந்து செட்டு. ஸோ அது வாங்கி இந்த கேமராப்பே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மவுண்ட்டுமே தட்டுருந்தாங்க. ஸோ அந்த மவுண்ட்டு தான் வந்து ஒட்டியிருக்கேன் இந்த காகுல்ஸில். இப்போ நான் இங்கே ஃப்ரண்ட் கேமராவில் வந்து வியூ பார்க்குறோன்னா உங்களுக்கு வந்து ஒன்று எப்படி சொல்கிறதுங்க, ரைட் சைடில் பிடிச்சது மாதிரி தெரியும். பட் ஆனால் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ரெண்டு ஹோல்ஸ் தெரியுது அவங்களுக்கு. ஸோ இந்த 2 ஹோல்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த 2 ஹோல்ஸ்லேயுமே நம்மளோட கேமராவோட இங்கே 2 ஹோல்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, இதை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணி காகுல்ஸ்லேயுமே நம்ம வந்து vlog வந்து எடுத்துக்க முடியும். பாருங்கள், ஷால் தான் ஃபிட் பண்ணியாச்சு. ஒரு ஃபோர்ஸ் தந்தீங்கன்னா போகணும், உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகிரும். அப்புறமா நம்ம இந்த ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இருக்கா, இது எடுத்து இந்த ஹோல்ஸில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி எப்படின்னா நான் ஃபுல் டைட் வந்து பண்ணிட்டேன், காகுல்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மழை பெய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காகுல்ஸ் வந்து பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் தான். கேமராவே வாட்டர் ப்ரூஃப் கேஸ் என்னைக்கும் வந்து போட்டிருக்கோம். கீழே உண்டாமே நம்ம கேமராவுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடி வாங்குறது இந்த பட்டன்ஸ்னால் கொஞ்சம் வந்து வெளில இருக்கனால நம்ம கேமராவுக்கு ஃபஸ்ட்டு வந்து அடி வாங்குறது இந்த பட்டன்ஸ். அப்புறமா இப்படி கீழே வந்துச்சுன்னா நம்ம லென்ஸ் வந்து அடி வாங்கும், இப்படி கீழே வந்துச்சுன்னா பட்டன்ஸ் அடி வாங்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அழுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வெட்டிஸ் இருக்கும் இல்லையா, வெட்டிஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது ஈரமாக தான் இருக்கும் ஓகேங்களா. வெட்டிஸ் எடுத்து இது உடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்க எல்லாமே போயிடும். இப்போ கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள் உங்களுக்கு. இதுக்கப்புறம் நார்மல் டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, நார்மல் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே கலர் அப்படியே வந்துடும். இதனால நிறையா ஸ்க்ராச்சஸ் வந்து இருக்கும், உங்களுக்கு மைன்யூட்டாக தெரியும். உங்களுக்கு நிறையாவே ஸ்க்ராச்சஸ் வந்து இருக்கும். கேமராக்கும் அப்படின்னா லைட்டாக வெட்டிஸ் வச்சு இருக்கும், லென்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டு அப்புறமா திருப்பி நார்மல் டிஷ்யூ இருக்கும் இல்லையா, அது தொடச்சிட்டு நமக்கு வந்து ஒரு புதுசாக அப்படியே இருக்கும். இந்த சைடு வந்து அதே மாதிரி தான் வெட்டிஷூ லைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பக்கம் லென்ஸு இந்த சாஃப்டான பேடிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும், பேடிங்ஸாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த பேடிங்ஸும் வந்து தொடச்சிட்டு உள்ளே இருக்க கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதையும் வெட்டி வச்சு லைட்டாக தொடச்சிட்டு திருப்பி நம்ம நார்மல் டிஷ் வச்சு தொடச்சோம் அப்படின்னா நமக்கு இதாக இருக்கும். இங்கே வந்து நமக்கு இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இங்கே வந்து விண்ட் பிளாஸ்ட் வந்து நமக்கு வந்து இன்டேக் பண்ணுறதுக்காக, ஏர் வந்து உள்ளே போகிறதுக்காக 2 ஹோல்ஸும் தந்துருப்பாங்க. மித்தபடி இந்த கேமரா அந்த காகுல்ஸ் வந்து ஒரு நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன மறக்காமல் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க சைக்கிள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் கைஸ், பாய்.